ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குவாலிட்டிஸ் ஆஃப் டிவைன் ஃபெமினைன், இந்த டாப்பிக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம டிவைன் மேஸ்குலின் தன்னுடைய டிவைன் ஃபெமினைனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான குவாலிட்டிஸில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு சீரீஸ். நீங்கள் இந்த சீரீஸோடைய முந்தின வீடியோஸை ட்வின் ஃப்ளேம்ஸ் பர்த், ட்வின் ஃப்ளேம்ஸ் லைஃப் பிஃபோர் மீட்டிங், அதில் டிவைன் மேஸ்குலினுடைய எனர்ஜி எப்படிப்பட்டதாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோஸை இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும், ஒரு கண்டினியூட்டியும் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த சீரீஸுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ட்வின் ஃப்ளேம்ஸ் பிகினிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக வரப்போகிற பார்ட் 2ல் டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைன் அவங்களோட மீட்டிங் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது ஒரு மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், ஒரு ஷிஃப்ட் வரும் அவங்க எனர்ஜிஸில். அவங்க ரெண்டு பேரோட லைஃப்லையும் எப்படி மாற தொடங்குது இதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில், அந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி எப்படி இருக்கும் அண்ட் டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி எப்படிப்பட்டதாக இருக்கும், ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட குவாலிட்டிஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்களோட எனர்ஜிஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்த மாதிரி நேச்சரில் அவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம், டிவைன் ஃபெமினைனை பற்றி. இதுக்கு முன்னாடி டிவைன் மேஸ்குலினை பற்றி பார்த்தோம், அவங்களோட குவாலிட்டிஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு டிவைன் ஃபெமினைனை பற்றி பார்க்கலாம். டிஎம்ஐ சந்திக்கிறதுக்கு முன்னாடி, டிவைன் மேஸ்குலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி டிவைன் ஃபெமினைனுடைய குவாலிட்டிஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இங்கே டிவைன் மேஸ்குலின் ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி டிவைன் ஃபெமினைன் இருக்காங்க இல்லையா, அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு மக்கள் கிட்ட பேசுறது, மக்களோட கஷ்டங்களை கேட்கறது, மக்களுக்கு உதவி பண்ணுறது, மக்களுக்கு பக்கத்தில் அவங்க கூடயே இருக்கிறது, பார்ட்டி பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்க எல்லார் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, கேம்ஸ் விளையாடுவாங்க, வெளியில எல்லாம் போவாங்க, மூவிஸ் பார்ப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ரொம்பவே அவுட் கோயிங் பப்ளி நேச்சர்ல இருப்பாங்க நம்ம டிவைன் ஃபெமினைன். திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கிளியர் பண்றேன். டிவைன் ஃபெமினைன்னு சொல்றதுடைய அர்த்தம் கேர்ள் அப்படின்னு இல்லை. இங்க மேல் அண்ட் ஃபீமேல் பத்தின எந்த பேச்சுமே நம்ம பேசல. ஒருவேளை நீங்க ஒரு மேலா இருந்து ஃபீமேல் குவாலிட்டிஸ்ல அதிகமா இருந்தீங்கன்னா அப்போ நீங்க ஃபெமினைன்ல தான் வருவீங்க. ஓகே. அண்ட் ஒருவேளை நீங்க ஃபீமேலா இருந்து உங்ககிட்ட மேஸ்குலின் குவாலிட்டிஸ் அதிகமா இருந்தா, மேஸ்குலினுடைய நேச்சர்ல இருந்தீங்கன்னா நீங்க டிவைன் மேஸ்குலினா தான் வருவீங்க. ஓகே. இங்க மேல் ஃபீமேலை பத்தின எந்த பேச்சுக்கும் இடமே இல்லை. இங்க வெறும் எனர்ஜிஸை பத்தி மட்டுமே பேசுறோம். உங்க பெர்செப்ஷன்ஸை கொஞ்சம் ப்ராட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க. இந்த டிவைன் ஃபெமினைன் ரொம்பவே எக்ஸ்ட்ரோவர்ட், பப்ளி கைண்ட் எனர்ஜியில இருப்பாங்க. பார்ட்டி பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, எல்லா மக்கள் கூடயும் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சார்மிங் நேச்சர்ல இருப்பாங்க. இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நடுவுல இவங்க இருக்கும்போது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா தெரிவாங்க. அதுவே டிவைன் மேஸ்குலின் எல்லார்கிட்ட இருந்தும் ரொம்பவே தள்ளி ஓடுவாங்க. அவங்களுக்கு யாருடைய அட்டென்ஷனுமே வேண்டாம்.
எல்லார்கிட்ட இருந்தும் விலகி அவங்களோட ஐசோலேட்டட் எனர்ஜியில தூரமா ஓடி போவாங்க. அவங்க இன்ட்ரோவேட்டாவே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஆப்போசிட் இந்த டிவைன் ஃபெமினைன். இவங்க மக்களுக்கு நடுவுல இருக்கும்போது இவங்க கூடயே எல்லாரும் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் டிவைன் ஃபெமினைனுடைய சாமும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருவேளை ஒரு ரூம்ல 1000 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நடுவுல இந்த டிவைன் ஃபெமினைன் இருந்தாங்கன்னா எல்லாருடைய கவனமும் இந்த ஒரே டிவைன் ஃபெமினைன் மேலதான் இருக்கும். ஏன்னா இந்த டிவைன் ஃபெமினைனுடைய எனர்ஜிஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளோ வைப்ரண்டாவும் இருக்கும். அவங்களோட ஆரா அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும். அதனால அவங்க மேலதான் எல்லாருடைய கவனமுமே இருக்கும். இந்த மாதிரி தான் டிவைன் ஃபெமினைனுடைய எனர்ஜி இருக்கும். செகண்ட் திங் என்னன்னா, இந்த டிவைன் ஃபெமினைன் இருக்காங்க இல்லையா, இவங்க ரொம்பவே இமோஷனலா இருப்பாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருப்பாங்க இமோஷனலி. டிவைன் மாஸ்குலின் ரொம்பவே ப்ராக்டிக்கலா இருப்பாங்க அவங்க லைஃப்ல. இந்த டிவைன் ஃபெமினைன் ரொம்பவே எமோஷனலா இருப்பாங்க. நிறைய தடவை இப்படி இமோஷனல்னால இருக்கிறதுனால அவங்க லைஃப்ல ரொம்பவே தவறான டிசிஷன்ஸையும் எடுப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட மனசு சொல்றத அதிகமா கேட்பாங்க, மூளை சொல்றத கேட்க மாட்டாங்க. இவங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்பவே ஹையா இருக்கும். இவங்களுக்கு இன்ட்யூட்டிவாவே நிறைய விஷயங்கள் முந்தையே தெரிய வந்துடும். எந்த பர்சனாவது சீட்டிங் பண்றாங்கன்னா, பொய் சொல்றாங்கன்னா, ஏமாத்த ட்ரை பண்றாங்கன்னா இவங்க ரொம்ப சீக்கிரமாவே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. டிவைன் ஃபெமினைன்குள்ள ஒரு இன்பார்ன் லைவ் டிடெக்டர் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க மத்தவங்க சொல்ற பொய்யெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க மத்தவங்களோட எமோஷன்ஸை அவ்வளோ ஈஸியா கேட்ச் பண்ணிப்பாங்க. அவ்வளோ எம்பாத்தா இருக்கிறவங்க. அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி மற்றவங்களோட எனர்ஜிஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே ஈஸியா கேட்ச் பண்ணிப்பாங்க. ஒருவேளை நம்ம இந்த டிவைன் ஃபெமினைன் கிட்ட பேசவே இல்லைனாலும் அப்பவும் இந்த டிவைன் ஃபெமினைன் அவங்கள பத்தி தெரிஞ்சுப்பாங்க. நம்ம அவங்களோட வெல்விஷரா இல்லைன்னா பேட் விஷரா அப்படின்னு அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க அவங்க கூட இருக்கிறவங்களோட எனர்ஜியை வச்சு. அதே மாதிரி அவங்க எமோஷ்னலி சென்சிட்டிவிட்டியா இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டினா, தன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும், மற்றவங்களோட எமோஷன்ஸ்க்கு ரொம்பவே அதிகமா கேட்ச் பண்ணி அவங்களுக்காக யோசிப்பாங்க. ஹைலி இமோஷ்னலா இருப்பாங்க நேச்சராகவே. நெக்ஸ்ட் திங் என்னன்னா, இவ்வளோ ஹைலி இமோஷ்னலாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இவங்க தவறான டிசிஷன்ஸை அதிகமான தடவை எடுப்பாங்க. அதே மாதிரி எமோஷ்னல் டர்மாயிலில் சிக்கிப்பாங்க. எப்போ இவங்களோட எனர்ஜி லோவாக இருக்குமோ அப்பெல்லாம் லோ எனர்ஜியில் ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. இவங்க பர்த் எடுக்கிறதே 3D வேர்ல்டில் இவங்களோட கர்மாவையும் இவங்களோட ஆன்சஸ்டரிய கர்மா, ஃபேமிலி கர்மா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஹையர் எனர்ஜிஸில் அசன் பண்ண வேண்டியது தான் இவங்களோட மிஷனாகவே இருக்கும். ஆக்சுவலி இவங்க எப்போ எமோஷ்னலி லாஸ்ட் எனர்ஜியில் இருக்காங்களோ அப்பெல்லாம் தன்னுடைய சந்தோஷத்தை தேடுவாங்க, எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை தேடுவாங்க. இவங்களுக்கு அதிகமாக எமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படும் அவங்க லைஃப்பில். ஸோ இவங்க அந்த எமோஷ்னல் சப்போர்ட்டை மற்றவங்க கிட்ட தேடும்போது அவங்க எல்லாம் இவங்களை பயன்படுத்திக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, இவங்க ரொம்பவே அதிகமான மல்டிபிள் ஃபெயில்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸில் இருப்பாங்க. அவ்வளோ அதிகமான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இவங்க லைஃப்பில் இருக்கும். இவங்க இவங்களோட பார்ட்னர் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, இவங்களை எமோஷ்னலி சப்போர்ட் பண்ணுற மாதிரி, எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி தர மாதிரி,
இந்த டிவைன் ஃபெமினைனை லவ் பண்ணவோ, அவங்கள கேர் பண்ணவோ, நர்ச்சரிங் பண்ணவோ, அக்கறையாக கவனிக்கவோ இதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த விஷயமும் இந்த டிவைன் ஃபெமினோட லைஃப்பில் கிடைக்கிறதே இல்லை. மற்றவங்களை விட இந்த டிவைன் ஃபெமினைனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அன்புக்காக ஏங்குறவங்களா மட்டுமே இருப்பாங்க. கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த அளவுக்கு மினிமலாக இருக்கும். ஸோ இந்த டிவைன் ஃபெமினைன் தன்னுடைய லைஃப்பில் அதிகமான கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸில் தான் அதில் மட்டுமே இருப்பாங்க. எப்படி இந்த டிவைன் மேஸ்குலின் அவங்க லைஃப்பில் கொஞ்சம் கூட ரொமான்டிக் லவ் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் இருக்காதோ, அவங்க தன்னோட கார்மிக்ஸ் கிட்டேயே எப்படி மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களோட கார்மிக் பார்ட்னர் எப்படி அவங்கள யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்களோ, அதே மாதிரி டிவைன் ஃபெமினைனுக்கும் அவங்க லைஃப்பில் இருக்கும். அவங்களுக்கு இமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்காது. அவங்க அவங்களோட டிவைன் மேஸ்குலினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா நேரமும். அவங்களுக்கு எப்படி தோணும்னா, இந்த பார்ட்னர் கிட்ட இதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த பார்ட்னர் கிட்ட அதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அன்பா இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சு தன்னை தானே ஆறுதல் படுத்திப்பாங்க. இவங்க எப்பவும் அன்பை தேடிக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல அந்த மாதிரி அன்பும் ஆறுதலும் எப்பவுமே கிடைச்சிருக்காது. இவங்க இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையும், தவறான இமோஷனல் டிசிஷன்ஸை அவங்க லைஃப்பில் எடுக்கிறதுனாலையும், இவங்க ரொம்பவே அதிகமான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த மாதிரியான சூழல் தான் உண்டாகும். அந்த மாதிரி சூழலில் தான் இருக்கவும் செய்வாங்க. ஏன்னா இவங்க எவங்க மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கக்கூடாதோ அவங்க மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதுனால. இவங்களுக்கு அவங்கள பற்றியெல்லாம் நல்லாவே தெரியவும் செய்யும். எம்பாத்தா இருக்கிறதுனால இவங்க எமோஷ்னல் பவர்னாலையும் கேட்சும் பண்ணுவாங்க. தன்னோட பவருடைய சென்சிட்டிவிட்டினாலையும் கேட்ச் பண்ணுவாங்க. இந்த மனுஷன் நமக்கு சரி கிடையாதுன்னு நல்லாவே தெரியும். இப்படிதான் இவ்வளோ லோ எனர்ஜிஸ்ல எமோஷனலா இருப்பாங்க. இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு 1-2 மாசத்துக்கோ 1 மாசத்துக்கோ இந்த மனுஷங்க கிட்டலாம் கொஞ்சம் அன்பு கிடைச்சா போதும், அட்டென்ஷன் கிடைச்சா போதும், அப்புறம் என்ன இருக்கு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரேக்கப் ஆனாலும் பரவாயில்ல, அந்த வலியெல்லாம் தாங்கிக்கலாம், இப்போ எப்படி போகுதோ அப்படியே போகட்டும்னு இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. இப்படி யோசிச்சு யோசிச்சு இவங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லயே இருந்து அதுல மாட்டிப்பாங்க. இவங்க ஏன் இப்படி மாட்டிக்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது இவங்க ஜெர்னில அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல கவர் பண்ணலாம். இப்போ நம்ம டிவைன் ஃபெமினைனுடைய குவாலிட்டிஸ் பத்தி மட்டும் பார்க்கலாம். இவங்களோட லைஃப் ஜெர்னி பத்திலாம் நம்ம இப்போ ஷேர் பண்ண போறதில்லை. ஓகே, லைஃப் ஜெர்னியுடைய ஸ்டேஜஸ்ல தான் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். டிவைன் ஃபெமினைனுடைய நெக்ஸ்ட் குவாலிட்டிஸ் என்னன்னா, இவங்களுக்கு செல்ஃப் கேர் பவுண்டரிஸே இருக்கிறது இல்லை. எப்படி டிவைன் மாஸ்குலினுக்கு ரொம்பவே ஹை லெவல் ஆஃப் செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் பவுண்டரிஸ் இருக்குமோ, அந்த மாதிரிலாம் டிவைன் ஃபெமினைனுக்கு பவுண்டரிஸ்லாம் இருக்கிறதே இல்லை. அதோடைய அர்த்தம் அவங்களால அப்படி பவுண்டரிஸ் செட் பண்ண முடியாம இல்லை. அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு இமோஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால. அவங்களால மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது. ஈவன் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் டிவைன் ஃபெமினைனை ஹர்ட் பண்ணிட்டு போனாலும் இவங்க மூலியமா பயனடைஞ்சு லாபம் சம்பாதிச்சுட்டு இவங்களை ஏமாத்திட்டே போனாலும், இவங்க கூட பழகிட்டு இவங்களுக்கு ஆபத்து உண்டு பண்ணிட்டு போனாலும் கூட, இந்த டிவைன் ஃபெமினைன் எந்த அளவுக்கு ஃபர்கிவிங் நேச்சர்ல இருப்பாங்கன்னா, இவங்களால அந்த மாதிரி ஆளுங்க கூட கஷ்டப்பட்டாலும் பொறுத்துக்க முடியாது. அவங்களெல்லாம் அப்படி பார்க்க கூட பிடிக்காது இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு.
அதனால இவங்களுக்கே துரோகம் பண்ணவங்களா இருந்தாலும் அவங்களையும் மன்னிப்பாங்க. ஒருவேளை அவங்க எல்லாம் எவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ரொம்பவே தப்பானவங்களா இருந்து இவங்களுக்கு தவற செஞ்சிட்டாலும் இந்த டிவைன் ஃபெமினைன் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கும் நல்லதே தான் நினைப்பாங்க. இந்த டிவைன் ஃபெமினைன் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸை மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்கள மன்னிச்சிடுவாங்க. இந்த மாதிரி எனர்ஜியா தான் இருக்கும் டிவைன் ஃபெமினைன் உடைய எனர்ஜி. இவங்க தன்னை கேர் பண்றதை விட அதிகமா மத்தவங்களுக்கு தான் கேரை கொடுப்பாங்க. அதுக்கும் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட எமோஷன்ஸை நான் எப்பவும் போல கொஞ்சம் கொஞ்சமா தாங்கிப்பேன். எவ்வளோதான் என் லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நான் எப்படியாவது கருணையோட இருந்து இருந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸை எல்லாம் பார்த்து வெளியில வந்துடுவேன். பட் ஆனா அந்த மனுஷங்க அப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுன்னு மட்டும்தான் அவங்க யோசனையே இருக்கும். எப்பவுமே தன்னோட கஷ்டத்தை வெளியில காட்டிக்காம ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் மாதிரி எல்லார் முன்னாடியும் காட்டிப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க கஷ்டத்தை வெளியில சொல்லி அசிங்கப்படக்கூடாதுன்னு இல்ல, அவங்க கஷ்டம் கூட யாரையும் மன சங்கடம் தந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி எனர்ஜிஸ்ல தான் டிவைன் ஃபெமினைன் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு செல்ஃப் கேர் பவுண்டரிஸ் கிடையாது. ஓவர் கேரிங்கா இருப்பாங்க, ஓவர் கிவிங்கா இருப்பாங்க நேச்சராகவே. இவங்களோட பியாரிட்டி செல்ஃபா இருக்கிறதுக்கு பதில் மற்றவங்களா தான் இருக்கும். எப்படி டிவைன் மாஸ்குலினுடைய ப்ரையாரிட்டி செல்ஃபா இருக்கும்? டிவைன் மாஸ்குலின் தன்னைத்தானே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி டிவைன் ஃபெமினைன் அவங்களுடைய ப்ரையாரிட்டி மற்றவங்களா தான் எப்பவுமே இருக்கும். தனக்கான பியாரிட்டி எதுவுமே இருக்கிறது இல்லை. ஒருவேளை தனக்காகன்னு இருந்திருந்தா தன்னை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஏன் அத்தனை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல போய் மாட்டிக்கணும்? அவங்க இதனாலதான் அப்படிலாம் செய்றாங்க, சிக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியே இருக்கிறதே இல்லை லைஃப்ல. இதனாலதான் 3D வேர்ல்டுக்கு வராங்க. இவங்க அந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கணும். எமோஷ்னலா தன்னை ஸ்டேபிளா வச்சுக்கணும். அப்போதான் ஹையர் லெவலுக்கு அசெண்ட் பண்ண முடியும் அவங்க. இதெல்லாம் கத்துக்க தான் வராங்க அவங்க இந்த 3D வேர்ல்டுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த டிவைன் ஃபெமினைன் இருக்காங்க இல்லையா, இவங்க ஃபிக்கல் மைண்ட்ல, அதாவது நிலையற்ற மனசுல தான் எப்பவுமே இருப்பாங்க. இவங்க மைண்ட் ஸ்டடியா இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஸ்டெபிலிட்டியே இருக்கிறது இல்லை. அதே இந்த டிவைன் மாஸ்குலின் ரொம்பவே ப்ராக்டிக்கலா இருப்பாங்க நேச்சராகவே. ஒரு தடவை தான் யோசிப்பாங்க, இதை டீல் பண்ணணும்னா பண்ணணும், பண்ண வேணாம்னா வேணாம், அவ்வளவுதான். அந்த பேச்சே அதோட ஓவர், முடிஞ்சுது. வேற பேச்சுக்கு இடமே இல்லை. ரொம்பவே அசர்ட்டிவா உறுதியா இருப்பாங்க நேச்சராகவே. இந்த ரிலேஷன்ஷிப்னால எனக்கு எந்த பயனும் இல்லையா, தேவையில்லாத கஷ்டம் தானா, சங்கடம் தானா, ஓகே அவ்வளவுதான், ஜஸ்ட் அதோட விட்டுட்டு அடுத்த கட்டமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்ல. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ப்ராக்டிக்கல் எனர்ஜிஸ்ல மாஸ்குலின் ஆப்ரேட் பண்ணுவாங்க அவங்க லைஃப்ல. ஆனா இந்த டிவைன் ஃபெமினைன் இருக்காங்களே, இவங்க மைண்ட் எப்பவும் ஸ்டேபிளா இருக்கவே இருக்காது. இவங்க முழு வாழ்க்கையுமே கன்ஃபியூஷன்லயே தான் வாழ்வாங்க. எப்படின்னா, நம்ம அந்த பார்ட்னரை மன்னிச்சிடலாமா, நம்ம மறுபடியும் அந்த பார்ட்னர் கிட்டயே போயிடலாமா, சரி நான் மன்னிச்சிடுறேன், அவங்களுக்கு சாரி சொல்லிடலாமா, அவங்க என்ன ஏதாவது தப்பா நினைச்சிடுவாங்களா, அவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நான் சரியாதான் பண்ணேனா இல்ல தப்பு பண்ணிட்டேனா, நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு. இப்படியே டிவைன் ஃபெமினைன் தன்னைத்தானே இவ்வளோ டவுட்ல வச்சிட்டு இருப்பாங்க. அவங்க இவ்வளோ அதிகமான ஃபிக்கல் மைண்ட்ல இருக்கிறதுனால டிவைன் ஃபெமினைனுக்கு தன்னோட ஆக்ஷன்ஸ் மேலேயே அவ்வளோ அவநம்பிக்கை இருக்கும். சுத்தமா நம்பிக்கை இருக்கிறதே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சே இருந்தாலும் இந்த மனுஷங்கள்லாம் மோசமானவங்க தான்னு அப்பவும்
அந்த மாதிரி இமோஷனலி டிசைன்டா தான் எப்பவுமே ஓவர் கிவிங்காவே தான் இருப்பாங்க. இந்த டிவைன் ஃபெமினினுக்கு எப்பவுமே இந்த எனர்ஜி ஸ்டேபிளா இருக்கிறதே இல்லை. டிவைன் மேஸ்குலினை எப்போ வரைக்கும் சந்திக்காம இருக்காங்களோ அப்போ வரைக்கும் ரொம்பவே டிஸ்டர்ப் கைண்ட் ஆஃப் எனர்ஜிலேயே ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டிவைன் ஃபெமினின் ரொம்ப ஃபிக்கல் மைண்டில் இருப்பாங்க, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியறதே இல்லை லைஃப்பில் எங்கே போகணும், என்ன பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான எண்ணங்களுமே இவங்களுக்கு இருக்கிறதும் இல்லை, தெரியறதும் இல்லை. அண்ட் அதோடு இல்லாமல் ஒரு சேசரோட எனர்ஜியில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தேவைக்கும் அது பின்னாடியே ஓடி போய் தேடி பிடிக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஆளுங்க இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு அவங்க கிட்டலாம் கார்மிக் லெசன்ஸ் கற்றுக்க வேண்டியிருக்கும், லைஃப் லெசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதனால இவங்க அந்த கார்மிக்ஸ் பின்னாடியே போகிறது தான் விரும்புவாங்க, அதை ஆரம்பித்து செய்யவும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்பு கிடைக்கிறது இல்லை. அதை இந்த டிவைன் ஃபெமினைன் அவங்களோட வாழ்க்கை துணை கிட்ட தேடுவாங்க. அவங்களுக்கு தன்னாலேயே தெரியாது, நான் எவ்வளோ ஜென்மமா என்னோட டிவைன் மேஸ்குலின் கிட்ட ஒன்று சேரத்துக்காகவும் சந்திக்கிறதுக்காகவும் அந்த வழியை தேடிக்கிட்டு இருக்கேன்னு. அவங்களுக்காகவே அந்த வழி தெரியறதே இல்லை. எத்தனை ஜென்மமா, எத்தனை ஜேர்னிஸ், எத்தனை செப்பரேஷன் நம்ம லைஃப்ல பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. அவங்க எனர்ஜி எப்பவுமே வெறும் வெயிட்டிங்லேயே போயிடும். அவங்க லைஃப் மொத்தத்துலேயுமே டிவைன் மேஸ்குலினுக்காகவே அந்த டிவைன் மேஸ்குலினை தேடுற அந்த சைக்கிள்லேயே போயிடும். இதெல்லாம் அவங்களுக்கு தன்னாலவே தெரியவே தெரியாது. எத்தனை ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே உடைஞ்சு போயிடும். எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் டாக்ஸிக்காகவே தான் இருக்கும். இவங்கள அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் ஹர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது மூலியமா இவங்களுக்கு க்ரோத் வரும். அந்த க்ரோத் எதனால் வரும்னா அவங்களோட டிவைன் மேஸ்குலின் கிட்ட சேர்றதுக்காக தான். அதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க. சொல்லுவாங்கல்ல, ஒருவேளை லைஃப்பில் எப்பேற்பட்ட கசப்பான அனுபவம் கிடைச்சாலும் அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், அதெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன்னு. அந்த மாதிரி இந்த டிவைன் ஃபெமினைனும் ரொம்பவே கசப்பான விஷயங்களை டேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. டிவைன் மேஸ்குலினுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி. ஒரு பிரின்ஸ் மாதிரியான நேச்சர்ல இருப்பாங்க. ஈஸி கேரியர், ஈஸி ஃபேமிலி, இப்படி எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் அவங்க லைஃப்ல. ஆனால் இந்த டிவைன் ஃபெமினைனுடைய லைஃப் அது அவ்வளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸாக தான் இருக்கும். ரொம்ப 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 அதிகமான ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும்தான் அவங்க லைஃப்ல இருக்கும். ஒரு டிவைன் ஃபெமினைன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு உங்கள் கஷ்டம் நல்லாவே புரியுது. உங்கள் எல்லார் லைஃப்லேயும் ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கவும் செய்யும். ஒவ்வொரு தேவைக்கும் உங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். பட் இது எல்லாமே உங்கள் நன்மைக்காக தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ட்ரஸ்ட் டிவைன் அண்ட் டிவைன் பிளான். அதே சமயம் இந்த பெயினை யார் மூலியமாவது டிவைன் ஃபெமினைன் அண்ட் டிவைன் மாஸ்குலின் ரெண்டு பேருமே தான் இன்ஃபேக்ட் கடந்து வராங்க. டிவைன் மாஸ்குலினும் ரொம்பவே பெயினை கடந்து வர வேண்டியதாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் நம்ம ஸ்டேஜஸில் பேசலாம். ஆனால் டிவைன் ஃபெமினைனுக்கு அந்த வழிகள் எல்லாமே அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். சொல்லப்போனால் அவங்களுக்கு இன்னும் கூட அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் இவ்வளோலாம் கடினமான தடைகள் அவங்க லைஃப்பில் இருந்தாலும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். அதுதான் இந்த ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட இன்னொரு ஹாஃப் சோலாக இருக்கிற பார்ட்னர், டிவைன் கவுண்டர் பார்ட், டிவைன் மேஸ்குலின்.
அவங்களுக்கு இந்த ப்ரையாரிட்டி எந்த அளவுக்குன்னா, எனக்கு என்னோட பார்ட்னர் கூட யூனியனுக்கு வரணும்னா வரணும். அவ்வளோதான். வேற எந்த பேச்சுக்கும் இடமே இல்ல அப்படிங்கிறதுல வெறித்தனமான, தீவிரமாவும், அளவுக்கு அதிகமான தீவிரத்தன்மை இருக்கும். அதுக்காக அவங்களோட கேரியரை தியாகம் பண்ணுவாங்க. அவங்க மணிய தியாகம் பண்ணுவாங்க. ஃபேமிலிய தியாகம் பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலும் அதெல்லாம் போனா போட்டும் அப்படின்னு பரவாயில்லன்னு இருப்பாங்க. எனக்கு என்னோட டிவைன் மேஸ்குலின் மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பேரார்வம், அவ்வளோ ஒரு பைத்தியம் மாதிரி அப்சஷன்ல ஐ டோன்ட் நோ. பட் இந்த டிவைன் ஃபெமினைன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எனர்ஜி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். சம்டைம்ஸ் இப்படியே சொல்லுவாங்க இல்லையா, ஐ கேன் மூவ் மவுண்டெயின்ஸ் ஃபார் யூ. ஸோ இவங்க அந்த மாதிரி உண்மையாவே எப்பேற்பட்ட மவுண்டெயின்ஸ் மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் தள்ளி தூக்கி போட்டுடுவாங்க. அவங்களோட டிவைன் மேஸ்குலின்காக அவங்க லைஃப்ல எப்பேற்பட்ட ஸ்ட்ரகிள்ஸையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸை கோ த்ரூ பண்ணுவாங்கன்னு அதை பத்திலாம் அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எப்படி தோணும்னா, நான் என் லைஃப்ல எவ்வளோ கஷ்டத்தை வேணும்னாலும் பட்டுக்கிறேன், எவ்வளோலாம் இந்த மாதிரி கஷ்டத்துக்காக நான் எஃபெக்ட் போடணுமோ அதெல்லாமே போடுறேன், ஏன்னா அது எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் இவ்வளோ டைம்க்கு அப்புறம் இவ்வளோ கஷ்டத்தை எல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறமா நான் என்னோட டிவைன் மாஸ்டரின் கூட யூனியன்ல வரதானே போறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க அப்படி யூனியனுக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸும் மறந்து போயிடுவாங்க. அவங்க துக்கம், வலிகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்களோட டிவைன் மாஸ்குலினை சந்திக்கும் போது, யூனியனுக்கு வரும்போது. இதுக்காக அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸை பார்த்தாலும் அதுக்காகலாம் தன்னோட நம்பிக்கையை இழக்கவே மாட்டாங்க எப்பவுமே அவங்களோட லைஃப்ல. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னோட கோல் ஃபிக்ஸ் தான், எனக்கு என்னோட டிவைன் மாஸ்குலின் வேணும்னா வேணும், அவ்வளோதான் அப்படின்னு வேற பேச்சுக்கு இடமே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் டிவைன் ஃபெமினைன் அவங்களோட சக்ராஸ் பத்தி பேசணும்னா, இவங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப ஓவர் பேலன்ஸ்டா இருக்கும். ஐ மீன் இந்த சக்ராஸ் எல்லாமே டிவைன் ஃபெமினைனுக்கு ஓவர் பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு சக்கராவது பேலன்ஸ்டா இருந்தா சரியா இருக்கும். எக்ஸசிவ் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் பேட். இவ்வளோ எக்ஸசிவ் எனர்ஜிஸா இருக்கிறதுனால அவங்க கூட பழகுற மக்கள் அவங்கள அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு ஓவர் பேலன்ஸ்டா இருக்கிறது சாக்ரல் சக்ரா. எல்லா சக்கராவும் பேலன்ஸ்டா இருக்காது இல்லையா, அதுல சாக்ரல் சக்கராவும் ஓவர் பேலன்ஸ்டா தான் இருக்கும். ரொம்பவே ஓவர் கிவிங்கா இருப்பாங்க நேச்சராவே. அவ்வளோ கொடுப்பாங்க. ஆனா அந்த ஆப்போசிட் பர்சன், அந்த மனுஷங்க இவங்களுக்காக, இந்த டிவைன் ஃபெமினின்காக ஒரு பர்சன் கூட எஃபெக்ட் தர மாட்டாங்க. ஆனா இவங்க அவங்களுக்காக 100% தன்னுடைய முழு இதயத்தையும் அவங்களுக்காகவே அர்ப்பணிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹர்ட் ஆவாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க யாருமே இவங்களுக்கு ட்ரூவா இருக்கிறது இல்லை இல்லையா. இதனால எல்லாம் அவங்களுக்கு லைஃப் லெசன்ஸ் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும், ட்ரிகர்ஸ் கிடைக்கும். அவங்களாலலாம் இவங்களுக்கு அதிகமான ட்ரிகர்ஸ் கிடைக்கிறது மட்டும்தான் மிச்சம். அவங்களும் இவங்க கிட்ட என்ன பயன் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களை யூஸ் பண்ணிட்டு அவங்களோட தேவை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டிவைன் ஃபெமினைன் லைஃப்ல இருந்து விலகி போயிடுவாங்க. இப்போ இதுல மத்தவங்களோட தேவைனா, நம்ம இங்க வெறும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பத்தின எந்த பேச்சும் பேசல. சில பேர் அவங்க கிட்ட மணி பாரோ பண்ணுவாங்க, திரும்ப தர மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட கடினமான நேரங்கள்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஃபெமினைனை அவங்களுக்காக கூப்பிட்டுக்குவாங்க.
ஃபெமினின் கிட்ட ஹெல்ப்பை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் டாடா பாய் பாய். ஆனா ஒருவேளை இந்த டிவைன் ஃபெமினினுக்கு அவங்க கிட்ட எல்லாம் உதவி தேவைப்பட்டா அந்த ஆளுங்க எப்பவுமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப செல்ஃபிஷ் ஆனவங்களாவும் டாக்ஸிக்கா இருக்கிறவங்களும் தான் டிவைன் ஃபெமினைன் லைஃப்ல இருப்பாங்க. பல பல விதங்கள்ல அவங்கள அபியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ரொம்பவே ஓவர் கிவிங் நேச்சர்ல இருக்கிறதுனால, இவங்களோட சக்கரா ஓவர் ஆக்டிவேட்டடா இருக்கிறதுனால, எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஃப்ளோ ஆகிறதுனால, இதனால இந்த காரணத்தினால ரொம்பவே அதிகமான மக்கள் இவங்கள மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிவைன் ஃபெமினின் கூட இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி எனர்ஜிஸ் தான் டிவைன் ஃபெமினினுக்கு இருக்கும். இவங்களுக்கு ரொம்பவே எமோஷனல் ட்ரைனேஜும் நடக்கும் இந்த மாதிரியான விஷயத்தினால. இதனால இவங்களுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் வரதே இல்லை இவங்க லைஃப்ல. அதோட இவங்களோட ஹார்ட் சக்கராவும் பிளாக்ட் ஆயிடும் டிவைன் மாஸ்குலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்காக இப்ப நம்ம இவங்க கேரிங்கா இல்ல, லவ்விங்கா இல்ல, நேச்சரிங்கா இல்லைன்ற மாதிரிலாம் நம்ம பேசல. அதெல்லாமே இவங்க கிட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். இவங்களுக்கு எப்போ மேஜர் ஹார்ட் பிரேக்ஸ் நடக்குதோ ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் இவங்களை ஏமாத்திட்டு போறாங்களோ, காயப்படுத்திட்டு போறாங்களோ, மிஸ்யூஸ் பண்ணும்போது, யூஸ் அண்ட் த்ரோ பண்றாங்களோ, அப்போல்லாம் டிவைன் ஃபெமினைன் மனசுக்குள்ள ட்ரஸ்ட் இஸ்யூஸ் அது அதிகமா டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். இவங்களால எந்த பர்சன் மேலேயும் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. அது அவங்க ஃபேமிலியாவே இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ரெண்டு அப்படி அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தாலும் சரி, தன்னுடைய கொலீக்ஸ் கிட்டையும் கூட. ஸோ இப்படி எந்த ஒரு மனுஷங்க மேலேயும் டிவைன் ஃபெமினினுக்கு ட்ரஸ்டே வரதில்லை. அவங்க ஹார்ட் சக்கரா ஒரேடியா பிளாக் ஆயிடும். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, எனக்கு யாரோட ரிலேஷன்ஷிப்புமே தேவையே இல்லை, தேவைன்னா எனக்கு என்னோட டிவைன் மாஸ்குலின் மட்டும்தான் வேணும், இல்லைன்னா வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் டிவைன் மாஸ்குலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு தெரியறதே இல்லை நான் ஒரு டிவைன் ஃபெமினைன். இவங்க ஜஸ்ட் தனக்கான ஒரு பிரின்ஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ற மாதிரி, எப்படி நம்ம மூவிஸ்ல பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் எப்பவும் கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா, டே ட்ரீம் பண்ணிக்கிட்டே ஒரு நாள் தன்னோட பிரின்ஸ் கண்டிப்பா வருவாங்கன்னு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எனர்ஜிலேயே இருப்பாங்க இந்த டிவைன் ஃபெமினைன். அவங்களுக்கு தெரியாது நான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கேன்னு. அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு டிவைன் மாஸ்குலின் இருக்காங்கன்னு. அவங்களுக்கு தெரியாது லவ் லைஃப் ஸ்டேஜஸ் இதெல்லாம் அவங்க லைஃப்ல வரப்போகுதுன்னு. அவங்க லைஃப்ல என்னென்ன மாதிரியான அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு தெரியாம தான் இருப்பாங்க. எந்த ஐடியாவும் இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா ஐடியால இருக்கும். There is one perfect man is there for me or a woman for me. எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர் கண்டிப்பா இருக்காங்க இந்த யூனிவர்ஸ்லன்னு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன சந்திப்பாங்க. அந்த பார்ட்னரை சந்திக்கிறதுக்காக என் லைஃப்ல எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும் என் வாழ்க்கையில பார்க்கணுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் நான் பார்ப்பேன், எதுவா இருந்தாலும் அது ஓகே அப்படின்னு இருப்பாங்க. அகைன் இங்க மேல் ஃபீமேல் பத்தி நம்ம எதுவும் பேசல, எனர்ஜிஸை பத்தி தான் பேசுறோம். ஸோ டிவைன் ஃபெமினைனா இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றவங்க. அவங்களுக்கு அவங்க கேரியர்ல கூட ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு, அதுக்கு பின்னாடி ஒண்ணு, அதுக்கு பின்னாடியும் ஒண்ணு, இப்படியே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க நிறைய தடவை அவங்களோட ஜாபை கூட சேஞ்ச் பண்ணுவாங்க.
அவங்க பிஸ்னஸை கூட சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வருதோ அது வரைக்கும். ஏன்னா அவங்களோட மைண்ட் ஃபிக்கல் மைண்டா இருக்கு இல்லையா? அதனால அவங்க மைண்ட் ஒரு நிலையா இருக்கிறது இல்லையே. எந்த விதத்திலயுமே அவங்க மைண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கிறது இல்லை. ஒரு சில பேர் ஜாப் பண்ணுவாங்க, அப்புறம் பிஸ்னஸ்க்கு போவாங்க. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஜாபுக்கு போவாங்க. இந்த மாதிரி எனர்ஜிஸ்லயும் சில டிவைன் ஃபெமினைன்ஸ் இருக்காங்க. சம்டைம்ஸ் ஒரு கம்பெனில ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கம்பெனில ஜாபுக்கு போயிடுவாங்க. 2வது கம்பெனில ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 3வது கம்பெனிக்கு போலாமான்னு யோசிப்பாங்க, போகவும் செய்வாங்க. இமோஷனலி ஸ்டேபிளா இருக்காம இருக்கிறாங்க இல்லையா? இதனால அவங்களோட லைஃப்ல பிராக்டிக்கல் டிசிஷன்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ரொம்பவே ஃபிக்கல் மைண்ட்ல இருப்பாங்க. ஸோ இதனால நிறைய தடவை என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ஸ்டார்ட்டும் பண்ணுவாங்க. சில டீல்ஸை சைனும் பண்ணுவாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் முடிக்க மாட்டாங்க. எப்போ அதையெல்லாம் முடிக்க வேண்டிய டைம் வருதோ, அந்த கோல்ஸை எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வருதோ அதுக்குள்ள டிவைன் ஃபெமினைனுடைய மூட் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். அவங்கள மூட் சேஞ்ச் ஆயிடும், மைண்ட் சேஞ்ச் ஆயிடும், எமோஷன்ஸும் சேஞ்ச் ஆயிடும். இந்த மாதிரி எனர்ஜியா இருக்கும். ரொம்பவே எல்லாத்தையுமே ஸ்டபர்ன் எனர்ஜிஸ்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. கேரியர்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அண்ட் எப்படி மாஸ்குலின் ஒரு ஃபைனான்சியல் பிரின்ஸா இருப்பாங்களோ, எல்லாமே ஈஸியா கிடைக்குமோ, ப்ரொமோஷன்ஸ் வரைக்கும் ஈஸியாவே கிடைக்கும் டிவைன் மாஸ்குலின் லைஃப்ல. அந்த மாதிரி இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு அவங்களோட ஃபைனான்ஸை ஜீரோல ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். முற்றிலும் ஜீரோல இருந்து. இவங்களுக்கு அப்படிலாம் இல்லை. தன்னோட பிளேட்லயே ஜாப் வருதா, தன்னோட பிளேட்டுக்கே பிஸ்னஸ் கிடைச்சுதா? நோ, நாட் அட் ஆல். அப்படிலாம் இவங்க அவங்களுடைய லைஃப்ல இருக்கவே இருக்காது. அவங்க ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டாதான் எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு கிடைக்கும். எந்த டிவைன் ஃபெமினா இருந்தாலும் ரொம்பவே அதிகமா அவங்க ஸ்ட்ரகிள்ஸை சந்திக்க வேண்டியதா தான் இருக்கும். அதாவது அவங்க தன்னோட ஃபைனான்சஸ் எல்லாத்தையுமே ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும், ரைஸ் பண்ணணும். அண்ட் ரொம்பவே மல்டிபிள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ரொமான்டிக் டாக்ஸிக் பார்ட்னர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே 3D கார்மிக்ஸாக தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இவங்களுக்கு ட்ரிகர் கொடுக்குற வேலையை தான் செய்வாங்க. இவங்கெல்லாம் டிவைன் ஃபெமினினுக்கு சோல்மேட்டும் இல்லை. இவங்கெல்லாம் யாருமே வந்து டிவைன் மேஸ்குலினும் இல்லை. இவங்கெல்லாம் வெறும் 3D கார்மிக்ஸ் தான். டெம்பரரியா டிவைன் ஃபெமினைனுடைய லைஃப்ல வருவாங்க. அவங்கெல்லாம் இவங்களோட ஹார்ட் சக்கராவை பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த 3D கார்மிக்ஸ் வர்றதே இவங்க லைஃப்ல இதனால மட்டும்தான். இந்த டிவைன் ஃபெமினைனை ஏமாத்திடுவாங்க. அவங்கெல்லாம் இவங்க லைஃப்ல இருக்கிறது இந்த மாதிரி லைஃப் லெசன்ஸை சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஏன்னா எப்ப வரைக்கும் இந்த டிவைன் ஃபெமினைன் சுக்கலா உடையாம இருக்காங்களோ அது வரைக்கும் எப்படி இவங்க ஹீலிங் நடக்கும், எப்படி அவங்க அசன் பண்ணுவாங்க, எப்படி தன்னைத்தானே ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து அவங்க இன்னொரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கை பண்ணுறதுக்காக இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு டைம் டு டைம் அதிகமான ட்ரிகர் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் எல்லா பக்கத்தில் இருந்தும் அவங்க லைஃப்பில் அவ்வளோ அதிகமான ட்ரிகர்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் டிவைன் ஃபெமினைனுடைய லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க, அவ்வளோ ட்ரிகர்ஸை கொடுக்குறவங்க எல்லாருமே 3D கார்மிக்ஸாக மட்டுமே இருப்பாங்க. அவங்கெல்லாம் டெம்பரரியாக வருவாங்க, இவங்களுக்கு லைஃப் லெசன்ஸை சொல்லி தருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் அவங்களோட நிழல் கூட தெரியாத அளவுக்கு ஓடியே போயிடுவாங்க, இல்லைன்னா தூரமாக போயிடுவாங்க. தெரியாது, அவங்களோட நேமே கூட டிவைன் ஃபெமினைன் இவங்க மறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட கார்மிக்ஸ் கூட இவங்க லைஃப் இருக்கும்.
தன்னோட லைஃப்ல க்ரோ ஆகுறாங்க, க்ரோ பண்ணிக்கிறாங்க டிவைன் ஃபெமினைன். ஸோ டேக்லைன் இருக்கு இல்லையா? டிவைன் ஃபெமினைனை பற்றி சொல்லணும்னா ஆஹ், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எ lioness can't be tamed by a goat. ஒரு lioness இருக்கும்ல, அது ஒரு வைல்ட் ஃபியூஸ் எனர்ஜியில் இருக்கும். அதை யாருமே அடக்க முடியாது. அதுக்கு எந்த ஆளுமே தேவை இருக்காது. எத்தனை தான் ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் டிவைன் ஃபெமினைன் என்னதான் இவங்களுக்கு கொடுமைகள் நடந்தாலும் அவங்களோட ஹை எனர்ஜினால அதெல்லாம் கொஞ்சம் கூட பொறுத்துக்க மாட்டாங்க. அவ்வளோ ஹை எனர்ஜியில் இருப்பாங்க. அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் விஷயமா இந்த டிவைன் ஃபெமினைனை பற்றி சொல்லணும்னா, இவங்க அவங்களோட ஃபெமினைன் சைடை அந்த ஃபெமினைன் சைடை தன்னோட மேஸ்குலினை தவிர யார்கிட்டயுமே காட்ட மாட்டாங்க. இவங்க எத்தனை தான் ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்தாலும் இவங்க மேஸ்குலின் எனர்ஜியில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒருவேளை இவங்க ஒரு பொண்ணாவே இருந்தாலும் இவங்க ஃபீமேலாவே இருந்தாலும், இங்க நம்ம சப்போஸ் ஃபீமேலாவே பிறந்து இருந்தாலும் இந்த டிவைன் ஃபெமினைன் இவங்க மேஸ்குலின் எனர்ஜியில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க அவங்க கார்மிக் பார்ட்னர் கிட்ட ரொம்பவே டாமினன்ட் ஷோ பண்ணுவாங்க. அவங்க கிட்டலாம் இந்த டிவைன் ஃபெமினைனுக்கு ஹை ஈகோ இருக்கும். ரூலிங் அத்தாரிட்டியில இருப்பாங்க. ரொம்பவே இவங்க கொஞ்சம் கூட டாக்ஸிசிட்டியை பொறுத்துக்கவே மாட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம இவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீமேல்ஸ் கூட இருக்கிறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுதான் மேல் டாமினன்ட் சொசைட்டியாவே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்க சில ஆண்களோட எண்ணங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. தனக்குத்தானே எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுப்பாங்க. தனக்குத்தானே ஈகோல இருப்பாங்க. வெளியில அந்த ஆண்கள் கிட்ட காட்டாம ஒரு அடிமை மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள் கூடலாம் நிறைய நேரத்தை இவங்களால செலவிட முடியாது. அந்த மாதிரி பொண்ணுங்க கூட இருக்க விரும்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் டிவைன் ஃபெமினைன் ஒவ்வொரு பார்ட்னர் கிட்டையும், ஒருவேளை எத்தனை பார்ட்னர் அவங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்தாலும் அவங்க எல்லார்கிட்டையும் ரொம்பவே மேஸ்குலின் எனர்ஜியில தான் டீல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அவங்களுடைய ஃபெமினிட்டி அதை பத்தி தெரியாம இருக்கும். அவங்களோட ஃபெமினிட்டியே தன்னோட மேஸ்குலினை சந்திக்கும் போதுதான் அவங்களுக்கே தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இவங்க ரொம்பவே டாம்பாய் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. எந்த ஒரு டிவைன் ஃபெமினைனா இருந்தாலும் ரூலிங் பவர்ல அத்தாரிட்டியோட இருக்கிற பர்சனா இருப்பாங்க. ரொம்ப டாமினன்ட் பர்சனாவும் இருப்பாங்க இந்த டிவைன் ஃபெமினைன். அண்ட் எந்த அநியாயத்தையும் பொறுத்துக்க மாட்டாங்க. தன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. தனக்கு எந்த அநியாயம் நடந்தாலும் அதை அவங்களே தட்டி கேட்பாங்க. அதே மாதிரி வெளியில எந்த மாதிரியான சூழல் இந்த மாதிரி நடந்தாலும் தவறுகள் அதையும் தட்டி கேட்பாங்க. இந்த மாதிரி எனர்ஜில தான் டிவைன் ஃபெமினைன் இருப்பாங்க. இந்த மாதிரி காரணத்தினால அவங்களோட கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அது எதுவுமே நல்லபடியா இருக்காது. டெம்பரரி ஃபேஸுக்கு மட்டும்தான் வருவாங்க. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரிகர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களோட ஹார்ட் சக்கராவை பிளாக் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வர மாதிரியும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் இந்த டிவைன் ஃபெமினைனுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா எவ்வளவுதான் இந்த கார்மிக்ஸ் இவங்களை நோகடிச்சாலும், காயப்படுத்தினாலும், ஒருவேளை அடக்கியாலவே நினைச்சாலும், இந்த டிவைன் ஃபெமினைன் ஒரு லயனஸ் மாதிரி, காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கம் மாதிரி. ஒரு சிங்கம் ஃபெமினைன் எனர்ஜிலேயே இருந்தாலும் அது சிங்கம் தானே. அதோட நேச்சர் மாறிடவா போகுது? அத அவ்வளோ ஈஸியா யாராவது நெருங்கிட முடியுமா? இல்ல அடக்கிடதான் முடியுமா? அது அந்த காட்டுக்கு ராணி தானே. அத ஒரு ஆடு ஆணா இருந்துட்டா, மேஸ்குலின் எனர்ஜில இருந்துட்டா மட்டும் அந்த ஆடு இந்த லைனஸ காட்டுக்கே ராணிய அடக்கிட முடியுமா என்ன? அந்த மாதிரிதான் இந்த டிவைன் ஃபெமினைனும். இவங்கள ஒருத்தர் அடக்க முடியும்னா அது அவங்களோட
டிவைன் மேஸ்குலின் மட்டும்தான். டிவைன் மேஸ்குலின் முன்னாடி இருக்கும்போது மட்டும்தான் இந்த டிவைன் ஃபெமினைன் தன்னுடைய ஃபெமினைன் எனர்ஜிக்கே வருவாங்க. அவங்களோட எமோஷன், வல்னரபிள் சைடு இதெல்லாம் டிவைன் மேஸ்குலின் கிட்ட மட்டும்தான் ஷோ பண்ணுவாங்க. தன்னுடைய ஹீலிங்ஸ், தன்னுடைய இமோஷனல் ஊன்ஸ், இன்னர் சைல்டு ஊன்ஸ் இதெல்லாம் ஷோ பண்ணுவாங்க. தன்னுடைய வல்னபிலிட்டி, தன்னுடைய சென்சிட்டிவிட்டி, இவ்வளோலாம் அவங்க பாஸ்ட் லைஃப்ல இஷ்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே தன்னுடைய டிவைன் மேஸ்குலின் கிட்ட மட்டுமே ஷோ பண்ணுவாங்க. ஆனா உலகத்துக்கு முன்னாடி எப்படி தன்னை காமிச்சுப்பாங்கன்னா, எனக்கு எதை பத்தின கவலையுமே இல்லை, யாரை பத்தின கவலையும் இல்லை, என்ன மாதிரி ஸ்ட்ராங் பர்சன் இந்த உலகத்திலேயே யாருமே இல்லைன்னு. ஆனா உண்மையில எவ்வளோ மென்மையானவங்களா இருப்பாங்கன்னா நம்ம டிவைன் ஃபெமினைன் அதை எல்லாமே ஜஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி தன்னோட டிவைன் மேஸ்குலினுக்கு முன்னாடி மட்டும்தான் எக்ஸ்பிரஸே பண்ணுவாங்க. இதுதான் நம்ம டிவைன் ஃபெமினைனுடைய குவாலிட்டிஸ் பற்றின வீடியோ. சில இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, எப்போ இவங்களோட மீட்டிங் நடக்குதோ அப்போ என்ன ஆகும், அந்த டைம், அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த 2 பேரோட எனர்ஜிஸில் என்ன மாதிரியான ஷிஃப்ட் வரும், என்ன மாதிரி இவங்களோட ஹனிமூன் ஃபேஸ் இருக்கும், மீட்டிங் எப்போ நடக்கும், இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லைஃப்பில் மீட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்ற நேமில் தான் ஆக்சுவலி சொல்லுவோம். எந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்கும், இதை பற்றி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, லைக் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணுங்கள். Thank you, my divine souls.